தலைப்பு வாசி போடுறப்பா. நாத்தான்வேல். சொல்லுங்க என்னங்க? நாத்தான்வேல். சொல்லுங்க என்ன வேலுங்க? நாத்தான். இங்கிலீஷில் நாத்தான் இல்லைங்க, நத்தானியல். சொல்லுங்க இங்கிலீஷில் என்னங்க? நத்தானி. அதாவது சிஸ்டர் என்ன கவனம் இப்போ மீண்டும் பாருங்க. என்ன தலைப்பு சொல்லுங்க? தமிழ் நாத்தான்வேல். நாத்தான்வேல் என்னங்க? நத்தானியல். நாத்தான்வேல். வேல் என்ற வார்த்தை வாயில குத்துறது. சொல்லுங்க, வேல் என்ற வார்த்தை வாயில குத்துறாங்க இல்லையா? வாயில குத்தின்னு போவாங்க கம்பி மாதிரி. அது எது? அது சொல்லையா மதனையா? அது பேர் என்னங்க? வேல். வேல் இருக்க பயமேனு அந்த வேல். அது ஆனா வேல் வரக்கூடாது, ஹேல் வரும். சொல்லுங்க, ஹேல்னா என்ன அர்த்தம்? தேவன் அர்த்தம். சொல்லுங்க, என்ன வரக்கூடாது? இம்மான வேல் வரக்கூடாது, ஹேல் வரும். அதே மாதிரி என்னங்க? நத்தான் வேல் என்ன வரக்கூடாது? எப்படி வர்றீங்க? எப்படி வர்றீங்க? நத்தானி ஹேல் வரும். அதனால தான் நத்தானி ஏல், வேல் வரக்கூடாது. தமிழில் போடும்போது அப்படி பண்ணிக்கிறேன். அப்போ நத்தானியல் அப்படின்னா வார்த்தைக்கு அர்த்தம் காட் இஸ் கிவன். கடவுள் என்ன பண்றாரு? கடவுள் என்னங்க? கொடுக்கிறவர். கடவுள் என்ன சொன்ன? கொடுக்கிறவர். கடவுள் நிச்சயமாகவே நமக்கு நன்மை கொடுக்கிறவர். அதை சொல்றமே நத்தானியல் அப்படின்னா என்ன சொல்றாங்க? காட், கிஃப்ட் ஆஃப் காட்னு சொல்றாங்க. காட் ஹாஸ் கிவன் ஆர் காட், கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு கடவுள் கொடுக்கிறவர். எல்லா பரலோகத்துக்கு நேரக்காரங்க இது சொல்லுங்க, என் தேவன் கொடுக்கிறவன். சத்தமா சொல்லுங்க, என் தேவன். பிசாசு கெடுக்கிறவன் தேவன். அப்படி ரைன்ஸா சொன்னதான் பிசாசு கெடுக்கிறவன் தேவன் கொடுக்கிறவன். காட் கிவ்ஸ். நிச்சயமா இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வந்துக்கிறவங்களை கடவுள் நிச்சயமா கொடுக்குறாங்க. இந்த என்ன சொல்றேன்னா, நத்தானியல் உடைய பேருக்கு மறுபேர் என்னன்னு சொன்னா, இந்த பர்த்தியமியூ அப்படின்ற ஒரு சீஷன். 2 பேரும் ஒன்று தான். என்ன சொன்னா, நத்தானியலும் அந்த பர்த்தியமியூன்ற சீஷனை யார் தாங்க? ஒன்று தான். 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு தியாலஜிக்கலும் சொல்றாங்க. வேதத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது இயேசுடைய 3வது சீடன் யாருன்னா இவன் தான். அது சொல்ல மாட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க, இயேசுடைய 3வது சீடன். இந்த நத்தானியலுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காத்து செய்தார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சிறிய காரியம் செய்வார். அதை வாய்த்தாருன்னு சொல்லுங்க, என்ன காரியம் செய்வார்? அதனால தான் சொல்லும் இவங்க 2 பேரும் ஒன்று தான் அப்படின்றதுக்கு வேத ஆதாரம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா மத்தேயு 10:3 வாசிப்போம். பிலிப்பு, பர்த்தலோமேயு. பாருங்க, பிலிப்புன்னு வந்தாலே யார் வந்துருவாரு? அந்த பர்த்தலோமேயு வந்துருவார். இவர் பேரு மறு பேர் என்ன? நத்தானியல். சொல்லுங்க, என்ன வேலைங்க? நத்தானியல். புரியுதா அவளுங்க? அவனுக்கு மறு பேர் அப்படின்றார். எப்படி அப்படின்றது ஒண்ணு பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இயேசு உயிர் தெரிந்த பின்பு எல்லாம் மீன் பிடிக்க போறாங்க 12 சீஷர். அதுல வரும்போது இந்த பர்த்தலோமி பேர் வராது. யாருடைய பேர் வருதுன்னா நாத்தானியல். வாசிங்க பார்க்கல என்ன வருது? தோமா, ஆயக்காரனாகிய மத்தி. யோவான் 21:2 போடப்பா. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும். பாருங்க, அப்ப என்னது? அங்க யார் வரல? பேர் வராது. பர்த்தலோமேயு பேர் வராது. யார் தான் இருக்கிறார் கூட? இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கூட 12 சீஷர்ல மொத்தம் சூசைட் பண்ணி சேர்த்துட்டான். 11 சீஷர்ல இவனும் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுடைய 12 சீஷர்ல ஒரு சீடர் தான் யாருன்னா அந்த நத்தானியல். அது சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா? அது சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா? அவன் வாழ்க்கையில தான் தேவன் என்ன செய்தார்? பெரிய காத்து செய்தார். அப்ப நிச்சயமா நானும் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி என்ன காரியம் செய்வார்? சொல்லுங்க, என்ன காரியம் செய்வார்? பெரிய காரியம். இதுல ஏதாவது டவுட் இருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம வேகமா போவோம். ஒன்று பார்ப்போம். பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை என்ன பண்றாருங்க? அழைப்பு கொடுக்கிறார். எப்படி அழைக்கிறார்? ஏதோ அழைக்கிறார்? யோவான் 1:45. அப்போ பிலிப்பு வந்துதான் என்ன பண்றாருன்னா, நாத்தான்வேலை என்ன பண்றாருங்க? நத்தானியலை அழைக்கிறார். அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்? வாசிப்போம். யோவான் 1:45. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும். பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் அப்புறம் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். அப்போ மோசே எழுதினது எது? எழுதினாரு சட்ட புத்தகம். அது எது? ஆதியாகமத்திலிருந்து என்னங்க? உபா. அதுல யார் பத்தி தான் எழுதுகிறாரா? இயேசு பத்தி எழுதுகிறார். யாரு? மேசியா. இயேசு பத்தி எழுதுகிறார்.
தீர்க்கதரிசிகள் ஏசாயால இருந்து என்ன மல்கியா வரைக்கும். அதனாலதான் நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறதுனால யார் பேர் போறதுன்னு தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணிக்கிற எழுதி இருக்கிறவரை கண்டோம். அவர் யாரு? நாசரேத்துல வளர்ந்த யோசேப்பின் குமாரனாகி யாரு? இயேசுன்றார். நல்லா யோசிப்பாங்க. பிலிப்பு கொஞ்சம் புளிப்பு இல்ல, பிலிப்பு கொஞ்சம் என்னதான் கொஞ்சம் வேதம் தெரிந்தவர். அப்போ நாத்தானியேலும் வேதத்தை பற்றி நல்லா தெரிந்தவர். அதனாலதான் சொல்றாரு, அவன் எல்லாமே யூதர்கள் வேதத்தை தெரிஞ்சவங்க எல்லாம் யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா இயேசுவை மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர் தான் வருவார், மேசியா வருவார், எங்கள் பிரச்சனையை மாற்றுவார், எங்க சூழ்நிலையை மாற்றுவார். ஏன் அப்படின்னா யார் எழுதி வச்சுட்டு போய்க்கிறாங்க? மோசே எழுதி வச்சுட்டு, அப்புறம் யார் எழுதி வச்சுக்கிறாங்க? தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்கிறார். ஒவ்வொரு ஆகமும் ஆட்டம், ஒவ்வொரு தீர்க்கதரிசனம் ஆட்டம் எல்லாமே யாரை பேஸ் பண்ணி எழுதுறாங்கன்னா இயேசுவை பேஸ் பண்ணி தான். இந்த உலகமும் நேற்று என்னங்க சனிக்கிழமை ஒரு சுத்திச்சு, இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுத்தி நிற்குது. யாருக்காக சுத்துது? நமக்காக சுத்தல, இயேசுடைய 2ஆம் வருகைக்காக சுத்துது. அல்ல சொல்ல மாட்டேங்கலாமே, தன்னுடைய சித்தத்தை எல்லாமே செய்து கொண்டு. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப பைபிளை வந்து 3ஆ பிரிக்கலாம். அவர் பிலிப்பு சொல்லும் போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒண்ணு விட்டுட்டார். என்னது? சட்ட புத்தகங்களிலும் பாடல் புத்தகங்களிலும் தீர்க்கதரிசன புத்தகங்களிலும் யாரை பத்தி எழுதிக்குது? இயேசு பத்தி எழுது. அது சொல்ல மாட்டீங்களா? லோயா சத்தம் வர மாட்டேங்குது. எதை விட்டுட்டாரு? பாடல் புத்தகம் இல்லையா, அதுலயும் யாரை பத்தி தான் எழுதிக்குது? ஒவ்வொரு சங்கீதமும் நிறைய சங்கீதம் யாரை பத்தி தான் எழுதிக்கிறீங்க? இயேசு பத்தி தான் எழுதி. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அது உண்மையா இல்லையான்னு நம்ம பார்த்துலாமா? மோசே எதுன தீர்க்கதரிசன புத்தகம் போடுங்க. உபாகமம் 18:18. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக. உன்னை போலனா யாரு? மோசே போல. பிதா சொல்றாரு உன்னை போல ஒரு தீர்க்க. மோசே யாரு? ஒரு திக்குவாயன் தான் தீர்க்கதரிசி. ஆமீனே இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். மோசே சொல்றாரு உன்னை போல, பிதா சொல்றாரு உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக. உன்னைன்றது என்னது? ஒரு காமன் ஒரு கணத்துக்குரிய வார்த்தை. கட்டளையில உன்னைன்றது என்னது? உன்னை. சில வட பக்கம்லாம் நீ நான் சொன்னாலும் திட்டுறாங்க. நீங்க துட்டியாடி அப்படின்னலாம் சொல்லாத, நீ வான்னு சொல்லாத, அப்படிதானே? அந்த பக்கம்லாம் எப்படி பதில் அந்த பக்கம்லாம் நீ வானெல்லாம் சொல்லக்கூடாது, சிங்கிள் வேர்ட் சொல்லணும். நீங்க அப்படிதானே? தெரியல எப்படின்னு கேட்டாலையா? நீ வானெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க வாங்க போங்க அப்படி மாதிரி. உன்னை போலன்றது ஒரு கணத்துக்குரியது. பிதா சொல்றாரு யாரு? உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரில் என்ன பண்ணுவேன்? எழும்ப பண்ணுவேன். என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். உன்னை சொல்லல, இங்க என்னன்றாரு? அவர் பிதாவை சொல்றாரு. இயேசு என்னன்றாரு? அவர் பிதாக்கு இயேசு அவர். இந்த சபைக்கு அவருக்கு அவர்னு வரும். புரியுதா அவளுங்க? அவர். ஆனா நம்ம சபைக்கு தேவை கவர். கட்டளையில அவர் கவர். அவர் பாருங்க என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். என் வார்த்தைகளை அவர் வாயில். அவர் வாயில இயேசு. இயேசு என்ன சொல்றாரு? நான் சுயமா ஒண்ணும் பேசல, என் பிதா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதான் சொல்றேன்ற. ஆமீனே இல்லையா? அப்படித்தானே சொன்னாரு? சொல்லுங்க அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தை திரும்பி குத்துறேன், சொல்லுங்க. அப்படித்தானே சொல்றாரு? என்னன்றாரு? நான் சுயமா ஒண்ணும் பேசல, சுயமா ஒண்ணும் செய்யல, என் பிதா என்னத்தை கத்து கொடுத்தாரோ தான் செய்யறேன். நல்ல சொல்ல மாட்டேங்களா இல்லையா? அப்ப என்னன்றாரு? அங்க சொல்றது அவர், நான் சொல்றேன் என். அப்போ அவர் சொல்றாரு என் வார்த்தைகளை. பிதா வந்து அவருடைய வார்த்தையை கடத்துக்குள்ள பேர் அவர் இயேசுவ அவர் வாயிலே அருளுவேன். நான் அவர்களுக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அவர்களுக்கு என்ன பண்ணுவார்? சொல்லு. அப்ப தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாரு 25 மத்தியில் என்ன சொல்லுகிற? பூமி எதிர்த்து உண்டாகும், ஜனம் இதுவாங்க, கொள்ளை நோய் உண்டாகும். புரியுதாளுங்க? இப்படியெல்லாம் சொன்னார் பாருங்க. இரவில் நடமாடும் கொள்ளை நோய். நைட்ல நடந்துச்சு. கொரோனா என்ன ஆகுதுங்க? நைட்டோட நைட்டா பாஸ் ஆச்சு எல்லாருக்குமே. எங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு தெரியல, அது மாதிரி எல்லாம் பாஸ். இப்படி எல்லாம் கடவுள் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறார். இயேசு என்ன மத்திய 25, 26 எல்லாம் என்னங்க பல தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறார். அது ஒண்ணு நடந்து கொண்டிருக்கு. அதை சொல்ல மாட்டேங்க. அது ஒரு தீர்க்க சொல்ற, என் வருகையில சூரியன் என்ன கலரா மாறும்? ப்ளூ கலரா மாறும். சூரியனா சந்திரன், சந்திரன் என்ன கலரா மாறும்? ரத்த கலரா மாறும் சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் என்னதான் தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு.
இதெல்லாமே இந்த தீர்க்கதரிசனம் எவ்வளவு தீர்க்கதரிசனம் இயேசு சொல்லுகிறார். அப்ப யாரு இயேசு? உங்களுக்குள்ளே இயேசு என்னவா இருப்பார்னு சொல்லிக்குதுங்க தீர்க்கதரிசிகள். அது எங்க பேசுகிறாரு? மோசே அவரே எழுதுகிறார். வேறொரு தீர்க்கதரிசி வருவார். அப்ப மோசே எழுதின சட்ட புத்தகத்துல யாரை பத்தி பேசுகிறது? இயேசுவன். இவர் ரெண்டாவது யாரு தீர்க்கதரிசனத்துல பாருங்க. ரெண்டாவது தீர்க்கதரிசனம் மீகா 5:2 எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே பாருங்க. அப்ப இயேசு எங்க பிறப்பார்? எந்த ஊர்ல பிறப்பார்? பெத்லகேம். அப்ப தீர்க்கதரிசிங்க ஏசாயால இருந்து எல்லாமே எழுதுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமார், இதெல்லாம் ஏசாயெல்லாம் எழுதுகிறது. இருந்தாலும் உங்களுக்கு சின்னதா சொல்லட்டுமேன்னு சொல்லி எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், ஆயிரத்துல எண்ண முடியாத ஒரு சிறிய ஊரா? இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு யார்கிட்ட வந்துடுவாரு? பரலோகத்துக்கு வந்துடுவாரு என்ற இயேசு வருவாரு. வேலை முடிச்சுட்டு எங்க போயிடுவாரு? பரலோகத்துக்கு போயிடுவாருன்ற. அது எந்த ஊர்ல பிறப்பாருன்னு சொல்றாரு? பெத்லகேம். அவன் சொல்லுங்க, பாட்டு பாடின இல்லையா ஒரு மாசத்துக்கு முன்னால? பெத்தலையில் போற்றி துதி மனைமை சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவன் பாடினீங்களா இல்லையா? பாடி பண்ணிட்டோம். அப்ப ரெண்டுத்துல இயேசுவை பத்தி அங்க போட்டுருக்கு. நமக்கு என்னங்க மறைமுகமா சொல்லிக்கிறது. இயேசு எங்க தான் பிறப்பா? பெத்லகேம்ல பிறப்பா. இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? அவர் ரெண்டுத்துல பார்த்துட்டோம். எதுல? உபாகம் தாங்க. ஒன்னு சொல்லுங்க, சட்ட புத்தகத்துல பார்த்துட்டோம். ரெண்டாவது தீர்க்கதரிசிகளை பார்த்துட்டோம். வேற எதுல பார்க்கணும்? இப்போ பாடல் புத்தகத்துல பார்க்கணும் இல்லையா? சங்கீதம் எல்லாம் என்னதான் பாடல் புத்தகம் இல்லையா? பாடல் புத்தகத்துல யார் பத்தி சொல்லிக்குது? ஒப்பாடா உங்களுக்கு சொல்லு. கொஞ்சம் டல்லாக தான் தூங்கி ஏச்சு. ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்களோ? கொஞ்சம் ரொம்ப டீப்பா தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, எதெல்லாம் பார்க்கணும்? அவன் தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்த்துட்டோம், சட்ட புத்தகத்துல பார்த்துட்டோம். இப்ப எதுல பார்க்கணும்? பைபிள 3 தான் பிரிக்கிறான். பழைய ஏற்பாடு 3 பிரிப்பான். அதுல பாடல் புத்தகம் இருக்குது. புரியுது? யோபெல்லாம் என்ன புத்தகம் தான், நீதிமொழிகள் புத்தகம் தான், உன்னத பாட்டு என்ன புத்தகம் தான், சங்கீதம் என்ன சங்கீதம், பிரசங்கெல்லாம் என்னதான் பாடல். இப்ப சங்கீதத்துல இயேசு பத்தி சொல்லிக்கிட்டு நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. சங்கீதம் 2 பாருங்க. சங்கீதம் 2 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். இப்ப கர்த்தருக்கு விரோதமாகன்றது யாருக்கு விரோதமா? பிதான்னு வரக்கூடாது. யாருக்கு விரோதமா? பிதாதான். ஓகே. அப்ப சொல்ற கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின விரோதமா. அவர் பிதாவுக்கு விரோதமாக ரெண்டாவது யாரு அபிஷேகம் பண்ணு? யாரு? இயேசு தான். இங்க இயேசுன்னு பேர் வரல. சொல்லுங்க, இங்கன்னா வரல. இயேசுன்னா வரல, பேர் வரல. இவை நல்ல அந்த அண்டர்லைன் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணினவர் விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்ன பண்றாங்க? ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து நாங்க யாரால விடுவிக்கப்பட மாட்டோம், நாங்களே எங்களை விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம். அவருக்கு நாங்க என்ன பண்ண மாட்டோம், நம்ம அவர் சொல்றதால கேட்க மாட்டோம், நாங்களே என்ன பண்ண விடுவிப்போம் என்று அநேக ராஜாக்கள் அவருக்கு விரோதமா எழும்பினாங்கன்னு என்ன பண்றாரு? 2ஆம் சங்கீதத்துல இந்த 2ஆம் சங்கீதத்தை நீங்க படிக்கும் போது இந்த சங்கீதத்தை யார் எழுதினாங்கன்னு போட்டுக்குதா? பாடா சோதரன் போட்டுக்குதா? போடலையா? போடல. இப்ப பாப்போம். இப்ப என்ன சொல்றாங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 4:24 முதல் 28 வரை. அவர்கள் அதை கண்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து. சொல்லுங்க புறஜாதிகள் கொந்தளித்து. புறஜாதிகள் சொல்லும்போது இப்ப இயேசுடைய காலத்துல அவரை கொலை பண்றதுக்கெல்லாம் அனுபவிச்ச அந்த போர் சேவைகள் யாரு? ரோமர்கள். அவர்களை என்ன சொல்றாங்க? புறஜாதிகள். நம்மள நினைச்சுக்காத, நம்மள இயேசு ஆணி போட்டு அடிச்சோம். என்னங்க சொல்லுங்களேன். புறஜாதினா யாரு? அந்த ரோமர்கள் இல்லையா? அவங்களை வச்சு தானே செஞ்சாரு. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் என்ன போட்டுச்சு? அபிஷேகம் பண்ணு. இங்க யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கு விரோதமாக. திருப்பம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக.
கிறிஸ்து யாரு? இயேசுக்கு விரோதம். நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல எல்லாம் சொல்லணும், நீங்களும் புரிஞ்சுக்கணும். புரியுதோ புரியுதோ? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் எல்லாம் தள்ளினே போறாங்க. எது 10வது 9வது வரைக்கும் உன்னை தள்ளி விட்டுருவாங்க. 10வது என்ன பண்ணுவேன்? எலி கூட்டில் மாட்டுற மாதிரி மாட்டு. அதே மாதிரி தான் தள்ளினே நான் போறேன். வரிகளை மாட்டிக்குவேன். நீ எதில் மாட்டிக்குவேன்? வரிகளை மாட்டிக்குவேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. இவன் சொல்லுங்க, அங்க என்ன போட்டிருந்தாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டு. யார் தான்? கிறிஸ்து. அங்க இயேசு இல்லை, இங்க என்ன போடுங்க? கிறிஸ்து. அப்ப சொல்லுங்க, யாரு? இன்னஸ்து கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு. பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அப்ப அங்க யார் ஏதுண்டா? இல்ல. ஆனா 2ஆம் சங்கீதம் யார் ஏதுனாரு? அப்பா தோத்திரம். எங்க போட்டுக்கிறாங்க? அத்தை அப்போஸ்தலர் சொல்லிக்குது. இது யார் ஏதுனாரு? தாவீது ஏதுனாருப்பா அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்புறம் வாசிங்க. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும். இப்ப ராஜாக்கள் கூட்டு கூடினாங்களே, யாரெல்லாம் கூட்டாங்க? ஏரோதும், பொந்து பிலாத்தும், புறஜாதிகளோடும். புறஜாதிகள் யாரு? அந்த போர் சேவைகள் எல்லாம் புறஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய். அந்த வெறும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. யார் பேரை போடல? இயேசு பேரை போடல. இங்க சொல்றாங்க அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார்தான்? இயேசு. சொல்லுங்க. இவ்வளவு நாள் 2ஆம் சங்கீதத்தை இவ்வளவு வேகமா படிச்சேன். ஆனா விளக்கம் தெரிஞ்சிச்சா? கவர் குத்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. கேட்டா புரியுதவளுங்க? அங்க யாரு தான்? இயேசு தான். அப்போ 3 இடத்துலையும் எதுங்க? சட்ட புத்தகங்களிலும், அப்புறம் 2வது என்னங்க? தீர்க்க தரிசனங்களும், பாடல் புத்தகத்திலும் யாரை தான் அதிகமாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க? இயேசு. கரமொழித்தால சொல்ல மாட்டேங்க லூயா, கரமொழித்தால சொல்ல மாட்டேங்க லூயா. இப்போ பாருங்க, இப்போ அப்படி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இப்போ என்ன நடக்கிறது என்னன்னா, பிலிப்பு என்னங்க தலைப்பு போட்டியாப்பா? அதான் பார்த்துன்னு வரோம். பிலிப்பு நாத்தான்வேலை உற்சாகப்படுத்தினார். இப்ப 2வது தலைப்பு, பிலிப்பு நாத்தான்வேலை என்ன பண்றாரு? உற்சாகம். எப்படி உற்சாகப்படுத்துறாரு? இப்ப வாசிப்போம். யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? இப்போ நாசரேத்துல இருந்து தான் வராது. நம்ம தான் பார்த்தோமே, எங்க பிறப்பார் இயேசு? நாசரேத்துல. அங்க இப்பதான் படிச்சாங்கல, பெத்லகேம்ல பிறப்பார். எங்க வளருவாரு? நாசரேத்துல. இவன் என்ன கேக்குறா? பெத்லகேம்ல நம்ம இயேசு பிறப்பார்னு இருக்குது. நாசரேத்து ஊர்ல வளர்ந்தாருப்பா. அவர் என்ன இடப்படுவார்? நசரேன் இடப்படுவாருப்பா. அதுல இருந்து ஏதாவது நன்மை வருமா? அது சொல்ல மாட்டேங்க. எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா மனுஷரும் எதை எதிர்பார்க்கிறாங்க? நன்மையை தான் எதிர்பார்க்க. ஆனா அது யார்கிட்ட தான் இருக்குது? இயேசு கிட்ட தான். நன்மைனா நம்ம நினைக்கிறோம், புது நன்மை நினைக்கிறோம். நன்மைனா அது என்ன சொல்றாங்க? ஜாய்ஃபுல், ஹாப்பினஸ். அடுத்து சொல்றாங்க ஹானரபிள். இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. நமக்கு சந்தோஷம், நமக்கு மகிழ்ச்சி, நம்மை கனப்படுத்துவது, நம்மை மதிப்பிடுவது, நம்ம உயர்த்துவது, நமக்கு ஒரு குறை இல்லாமல் நல்லா வைப்பது, நம்ம நல்லா இருப்பது, இதெல்லாம் யார் கையில் இருக்குதுன்னா இயேசு கிட்ட தான் இருக்குது. அவர் தான் நமக்கு என்ன தருவார்? நன்மை தரும். எத்தனை பேர் நல்ல சொல்ல மாட்டேங்க? லோயா. பரலோகத்தை கரங்களை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்திலிருந்து எனக்கு கர்த்தர் என்ன உண்டாக செய்வார்? உன் வாழ்க்கையில தேவப்பிள்ளைய நன்மை உண்டாகும், ஜாய்ஃபுல் வரும், ஹாப்பினஸ் வரும். அது சொல்றாங்க ஹானரபிள் வரும். கர்த்தர் உன்னை நிச்சயமாய் மதிப்புள்ள மகனாய் உன்னை மாற்றுவார். பிற ஜாதிகள், பிற மக்கள் உன்னை கனப்படுத்தும்படி கர்த்தர் உன்னை மாற்றுவார். நம்ம சொல்ல மாட்டேங்கல்ல லோய். எனக்கு சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் போகும்போது டை கட்டுன்னு போனான்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனால் சின்ன பசங்க அந்த டைல தான் மூக்க தொடிப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? டை கட்டுன்னு போகும். அது பெரிய எல்லாம் ஸ்கூலாக இருக்குங்க. உங்களுக்கெல்லாம் அந்த ஆசை இருந்தது இல்லையா? காக்கி பேட்டை போட்டுன்னு ஸ்கூல் சௌரி ஏறி குச்சிடுவோம். அது அவங்க ஆசை. எல்லாம் என்ன கட்டுவாங்க? டை கட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அப்போ கட்ட முடியல. இப்போ கட்டுற மாதிரி கத்தர் வச்சு நம்மள என்ன பண்ணுறேன்? கட்டப்படும். நான் எதெல்லாம் ஆசைப்பட்டானோ அதை என்ன கத்தர் செய்வாங்க. எனக்கு சினிமானா ரொம்ப உயிராக இருக்கும். கமல் ஃபேன். கமல் அடிக்கடிக்கு பார்த்தா ஜிக்கி ஜிக்கிச்சின்னு துணி போடுவார். அது மாதிரியெல்லாம் போட முடியலன்னு எனக்கு. இப்போ எத்தனை ஜிக்கி ஜிக்கி வாங்கினாலும் கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். சில படங்களை நம்ம கனம் பண்ற, நம்ம நினைக்கிற மாதிரி. நான் சொல்றேன் பாருங்க, நன்மை என்பது ஏதோ நினைக்கூடாது. நன்மை என்பது நம்மை ஹானரபிளாய் கர்த்தர் மாற்றுவார்.
எது மேல சொல்ல பாருங்க, அல்லேலூயா. நம்மளை பார்த்து ஒருத்தர் சோத்திரம் பண்ணும்போது இப்படி அடிக்க மாட்டாங்க, இப்படி கையெத்து கும்பிடுறாங்க. நம்ம யாரோ ஆனால் கிறிஸ்துன்றதுனால நம்ம கனப்படுத்துறாரே. அது சொல்ல மாட்டேங்கல்ல லோய்யா, சத்தமா அது சொல்ல மாட்டேங்கல்ல லோய்யா. ஆமீன் வர மாட்டேங்குது. நன்மை தருவாரா? புது நன்மையா? நன்மை என்ன அர்த்தம்? ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல்னஸ், ஹானரபிள். இப்படி கடவுள் நம்மை நிச்சயமாய் நம்மை கனப்படுத்துவார். இங்க நன்மை என்ன அர்த்தம்? நல்லது நடக்குமா? காலை சர்வீஸில் கூட நிறைய புறஜாதிகள் நிறைய பேர் எல்லாம் சொல்றோம், நம்முடைய கடவுள் தெய்வன் மட்டும்தான், இயேசு மட்டும்தான் நமக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்யும். வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் சொல்லுங்க, பிப்ரவரி மாசத்துல ஆண்டவரே என்னை சந்தோஷம் உள்ள மகளாய் என்னை மாற்றுங்க, என்னை ஆண்டவரே உற்சாகம் உள்ள மகளாய் என்னை மாற்றுங்க, சந்தோஷ மகிழ்ச்சி உள்ள பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்ன ஆனவர் பர்சனாய் மாற்றுங்க ஆண்டவரே. யாரை என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா கர்த்தர் நம்மை மதிக்கிறவன். கரங்களை தேடி சொல்ல மாட்டேங்கல்ல லோயம். முன்னெல்லாம் என் பேர் ஒரு பத்திரிக்கையில வந்தா போதுன்னு பார்ப்போம், இன்னைக்கு பேரை பார்க்கறதே இல்லை. ஏன்? எல்லா இடத்துலையும் என் பேர் தான். திருமணம் நடந்த நூற்றுக்கணக்கான திருமணம் பண்ணணும், நூற்றுக்கணக்கான பணம், நூற்றுக்கணக்கில் செய்யறோம். கர்த்தர் ஆனர்வலா நம்மை மாற்றுகிறார். எங்கேயோ இருந்த என்ன மாத்துறவர் உங்களையும் ஒரு நாளைக்கு நிச்சயமாய் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆனர்வலாய் மாற்றுவார். கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எல்லா கரம் உயர்த்தி வானத்துக்கு நானே எங்கள் இயேசுவே என்னை நிச்சயமாய் ஆண்டவரே கனப்பெற்ற மகனாய் கனமுள்ள பிள்ளையாய் என்னை மாற்றுவீராக ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் எங்களை கனப்படுத்துவார் அப்பா. இந்த உலகம் எங்களை கனவீனப்படுத்தும், நீர் மட்டும்தான் எங்களை கனப்படுத்த சொல்றார். அப்ப என்ன எதிர்பார்க்கிறான்? நன்மை வருமா? அதுக்கு பிலிப்பி என்ன சொல்றார் பாருங்க, யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். எப்படி உற்சாகம், எப்படி என்ன பாரு, வந்து பாரு. தெரியல பெரிதார் பாசுதான் ஏதோ உலர்ந்துக்கிறாரு, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லல. என்ன பாரு, வந்து பாரு. ஒரு கூட கிட்ட யாருன்னா கேட்பாங்க, நீங்க உற்சாகப்படுத்த வராதிங்க, போயிடுங்க, இங்கிருந்து போயிடுங்க அப்படி எல்லாம் சொல்லணும். உற்சாகப்படுத்துறேன், என்ன பாரு சொல்லுங்க, என்ன பாரு, சத்தமா சொல்லுங்க, என்ன பாரு சொல்லுங்க, என்ன பாரு, வந்து பார், வந்து பார்ப்பா என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா இப்ப நடக்குது பாருங்க. மூன்றாவது தலைப்பு சொல்லுங்க, இயேசு நாத்தான்வேலை அறிந்திருந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னையும் கர்த்தர் முழுமையாக அறிந்தவர். பாட்டு என்னை நீர் அறிந்தவரே விட்டு கொடுக்காது, என்ன பாட்டு தெரியல, என்னை நீர் அறிந்தவரேன்னு ஒரு பாட்டு வருதுல்ல, என்னை நீர் அறிந்தவரே உள்ளங்கையில் வரைந்தவரே உம்மை போல யாரும் இந்த உலகில் இல்லையப்பா. கட்டளைகள் அழு சொல்ல மாட்டேங்க. அப்போ நம்மை முற்றிலுமாய் அறிந்தவன் கட்டளைகள இவன் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ குழந்தைங்க எத்தனையோ பேர் பிறக்கும், முத பிள்ளை வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ரெண்டாவது பிள்ளை என்னதான் எதிர்பார்ப்பாங்க? பொண்ணை எதிர்ப்பாங்க. ஆனால் ரெண்டா என்ன எதிர்க்கும்? அப்படி எதுனா நினைச்சா நீ எதுவும் நினைக்கல பாருங்க. சோதரம் லிடியாமா நீ நினைச்சியா? இல்லை ரெண்டாவது பிள்ளை என்ன இருக்கணும்? பொண்ணா இருக்கணும். டக்குன்னு என்ன ஆயிடுச்சா? பையனா பிறந்துச்சு. நமக்கு ஐயோ என்னடாப்பா இப்படி புரியலையே. ஆனால் கொடுத்தவருக்கு தெரியும், கொடுத்தவருக்கு தெரியும் இவன் எப்படிப்பட்டவன் ஏதாப்பட்டவன் யார் அறிந்தவர்? கர்த்தர். நமக்கு என்ன செய்து நமக்கு தெரியாது, ஆனா உருவாக்கின கடவுள் ஒரு பிளானோட தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். இதன் பேர் என்ன சொல்ல பாருங்க, லோயா சத்தமா என்ன சொல்ல மாட்டேங்க லோயா. எங்க அம்மா கூட சொல்லுவார், டேய் நீ பிறந்த உடனே நான் டயர்டா இருந்தேன்டா, உன்னை இட்டு போயிட்டு ஒரு பூமா பக்கத்துல பழக்க வச்சுட்டு இருந்தாங்கன்னா. எது பக்கத்துல? நான் யோசிச்சு பார்க்கேன், ஒருவேளை அப்படியே போயிட்டு இருந்தா கூட நல்லா கேட்டேன், யார் பக்கத்துல படுக்க வச்சுதான்? எப்படிமா கண்டுபிடிச்சிங்க? கலர்ல தான் கண்டுபிடிச்சாங்க, எதுலையா? புரியுதா உனங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அட்டகரைன்னு இந்த மொழுத்துன்னு நினைக்கிறேன். அவர் அந்த டேகை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரா எப்படியோ அப்படின்பாங்க. அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு பிளான் இல்லைனா கூட நம்மை பற்றி கர்த்தர் நினைக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இவன் நினைக்கிறதுன்னா வாசிக்க பார்க்கலாம். யோவான் 1:47-48. ஓகே, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இப்போ எது பத்தி பேசுறாரு? நம்ம கூட இப்போ வந்து என்ன சொல்றீங்கன்னா, ஒரு மனுஷனை பத்தி பேசுறீங்க. எதை பத்தி பேசுறீங்க?
இப்போ ஒரு எக்ஸ்ன்ற பற்றி அவர்கிட்ட வந்து 2 மாடு இருக்குதுங்க, 2 ஆடு இருக்குதுங்க, புறா இருக்குதுங்க, கொக்கு இருக்குதுங்க, வீடு 4 இருக்குதுங்க, கடற்கரை இடம் இருக்குதுங்க, புல்லட் வச்சு நிற்கிறாருங்க, கார் வச்சு இப்படி தான் பேசுவோம். எதை பற்றி பேசுவோம்? அவன் வச்சு நிற்கிற சொத்து பற்றி பேசுவோம். ஆனால் பைபிளில் நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பணத்தின் அடிப்படையில், திறமையின் அடிப்படையில் கடவுள் செய்யறதில்லை, குணத்தின் அடிப்படையில் தான் செய்யணும். அல்ல சொல்ல மாட்டேங்கல்ல, அவருக்கு ரொம்ப திறமைங்க. புரியுதா அவளுங்க? எங்கள் ஒய்ஃப் கூட எல்லாமே ரொம்ப டயர்டாகுதுன்னா வாயை தான் அழித்துவாங்க. எதை அழித்துவாங்க? ஏன்னா பேசுறது எதுதான்? வாய் தான். நீ வாய்க்கிறதுனால போய்ச்சிக்கோணும். ஆனால் அந்த வாய் பேசுகிற அளவுக்கு கத்தர் வச்சுக்கிறான்னா அவரின்றி எதுவும் இல்லை. கரங்களை சொல்ல மாட்டேங்கல்ல. அப்போ எதுனா கடவுள் வந்து திறமை வச்சு பேசுறது இல்லைங்க, திறமை வச்சு நம்ம ஆஸ்வதிக்கிறது இல்லை, நம்ம குணத்தை வச்சு தான் சொல்லணும். அவனோட திறமை பற்றி சொல்லலை, எதை பற்றி சொல்றாரு? உத்தம இஸ்ரவேலன்னு கபடற்றுவ. இன்னைக்கு நிறைய பேர் கபட கட்டிப்பிடிங்க. சிஸ்டர் இப்பதான் உன்னை நினைச்சிருந்தேன்னுப்பா, ஆனா போனவன கழுவி ஊத்துவான். ஏன் தான் வந்தா தெரியல, ஊடு கொளுத்தி கட்டல, என்ன கொளுத்தி ஊடு கொளுத்தி வந்தாலே அப்படின்வான். ஆனா பேசும்போது நல்லா இருக்கும். ஆனா கடவுள் சொல்றார், உண்மையை சொல்றார், கபடற்ற இன்னும் இஸ்ரவேலன், உத்தம இஸ்ரவேல். அவருடைய கேரக்டர் பத்தி, குணத்தை பத்தி பேசுறார். இப்ப என்ன சொல்றான் பாருங்க. அதுக்கு அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். நீர் என்னை எப்படி? அதான் பாட்டு, என்னை நீர் அறிந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே. நம்மை அறிந்தவர் யார் தான்? அப்பா அம்மா கூட உன்னை பத்தி தெரியாது, இவளை புரிஞ்சிக்க முடியலன்னா, கட்டணும்னு கூட தெரியாது, யாருக்குமே நம்மளை பத்தி தெரியாது, பாதி தெரியும் மீதி தெரியாது. ஆனா முழுமையா அறிந்தவர் யார்? கர்த்தர். நான் சொல்றேன், இங்க இருக்கிற கூடியிருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உன்னை பற்றி எல்லாமே அறிந்தவர் உலகத்துல அப்பா அம்மா கூட கிடையாது, அண்ணன் தம்பி கூட கிடையாது, கணவன் கூட தெரியாது, மனைவி கூட தெரியாது. யாருன்னா உன் தெய்வனாகிய கர்த்தர் இயேசு மட்டும்தான். சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க, என்னை பற்றி முழுமையாக அறிந்தவர் யார்? நீர் மட்டும்தான். இப்ப பேசுற பாருங்க, என்ன சொல்றாரு வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். உன்னை எங்க கண்டேன்றாரு? அத்திமரத்துக்கு கீழே நீ இருக்கும் போதே உன்னை கண்டேன்றார். அத்திமரம் நல்ல கவனிங்க. அத்திமரம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அத்திமரம் வந்து ஹீலிங் கிஃப்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே முக்கணி எது? கிறிஸ்துவத்தில் முக்கணி எது? பிதாசுதன் பசுத்தாவினரா? ஐயோ அது இல்லையா முக்கணியா? பைபிள் இருக்கிற முக்கணி என்ன? திராட்சை, மாதுளை, அத்தி. இது 3 தான் என்னது? இது சாப்பிட்டா உனக்கு வந்துச்சுன்னு புத்தின்னு அர்த்தம். இந்த 3 சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டுங்க. இதுல அத்தி மரம் என்ன பண்ணும்? கேன்சரே குணமாக்குற சக்தி அத்தி மரம். ஏன்னா ஏசையா வந்து எசேக்கியா ராஜாவுடைய புண்ணு ஆத்திரத்துக்கே தான் போட்டார் அத்தி. எதுங்க? அத்தி அடைய தான் போட்டார். அத்தி பழம் 3 கிறிஸ்டியன்ல நமக்கு முக்கணி எதுனா இதை 3 நம்ம சாப்பிட மாட்டோம். எது சாப்பிட மாட்டோம்? திராட்சை. கொட்டை எடுத்துடாத, புரியுங்க, கொட்டையோடு சாப்பிடணும் எல்லாமே. கொட்டை எடுத்துட்டோம்னா இனி விருத்தியே வராதுன்றாங்க. கொட்டை. 2வது என்னங்க? மாதுளை. மாதுளை பழம் வந்து இஸ்ரவேல வளர்றதுல 613 கொட்டைங்க இருக்குமா? எத்தனை கொட்டை? 613 இருக்கும். ஏன்னா பைபிள்ல தோரால எத்தனை கட்டளைகள் இருக்கு? 610. அது சொல்ல மாட்டேங்க. 613 மாதுளை, மா விடா அப்படின்வா. ஒரு பெண்களுக்கு மாட விடா நினைக்கிறது இல்லையா? அந்த 3 நாளுடைய கஷ்டங்கள் கஷ்டப்படாத இருக்கணும்னா எதை சாப்பிடுவாங்க? மாதுளை பழம் சாப்பிடணும். நீ அதெல்லாம் தொட மாட்டேன், கறியை துண்டுறது அப்படியே பொறிச்சு 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 அடிக்கிறது அப்படியே. அதனால தான் என்ன பண்ணாங்க, அந்த 3 நாள் சுண்டு ஒருத்தனை கூட வேலை விட மாட்டாங்க. கட்டல வீட்டையே 2 ஆக்கிடுவாங்க. ஏங்க அவ்வளவு வழியில இருப்பான். இது 3 தான் இருக்கும். இதுல 1 பத்தி பேசுறாரு. எதை பத்தி பேசுறாருங்க? நீ அத்திப்பழ கீழே, மரத்தின் கீழே இருக்கும் போது. ஏன் அப்படின்னா யூதர்கள் வந்து தியானம் பண்ணுவாங்க, தோராவை படிப்பாங்க. ஏன்னா அது கீழே என்ன இருக்கு அப்படின்னா வசனம் பாருங்க என்ன சொல்லுது, வாசிப்போம் பாருங்க என்ன சொல்ற. 1 ராஜாக்கள் 4:24-25. ஓகே. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு நீ ஏதினை ஓ ராஜாக்கள்ன்றதுக்குள்ள டைம் ஆயிடும். நீ கவனிங்க, அவன் படிக்கும் போது அங்க போட்டுக்கிறாங்களா? நீ பைபிள் படிக்க கூடாது, இங்க போட்டுக்கிறான்.
நீ இப்ப தேன் உக்காந்துக்கிற எந்த ராஜாவை எடுத்துருவியா? எந்த ராஜாவை எடுப்ப? அவங்கதான் போட்டுக்கிறோமே. ஏன் உங்களை கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் உக்காந்து போடுறாங்கன்னா நீ என்னவாயிரு? ஆயாயிரு. ஆயாவை கூட இரு. எதை பாரு? அப்படி எழுதிட்டு பார்த்து பாருங்க, வாசிங்க என்ன சொல்ல. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதல் கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. சாலமோன் பத்தி தான் சொல்லுது. சாலமோனுடைய நாட்கள். ஆமா, அவனுக்கு என்ன இருந்துச்சு? சமாதானம். ஏன் சமாதானம் இருந்துச்சு? சமாதானம் எப்படி வரும்? என்ன இல்லை சண்டை. அதுக்கு தான் இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லுங்கன்னா இல்லை, யுத்தம் இல்லை. யுத்தம் இல்லாதனால என்ன இருக்கும்? சமாதானம். நல்ல கவனிக்கிற சகோதரியே, இந்த 3 ஃப்ரூட்ஸ் வரணும். டெய்லி அது கண்காட்சினே கணும். 3 ஃப்ரூட்ஸ் மனைவி பேரும் வீட்டோரங்கன்னு கனி தரும். டெய்லி மனைவி கண்டுக்குன்னே கணும். கண்டுக்காம போன அவ்வளோதான், ஒன்று தொலைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த 3 ஃப்ரூட்ஸ் வளரணுன்னா, யுத்தம் வந்துச்சுன்னு வச்சுங்க, சண்டை போட போயிடுவான். எதை கவனிக்க மாட்டான்? இந்த 3 ஃப்ரூட்ஸை கவனிக்க மாட்டான், விளையாது. அப்ப இந்த ஃப்ரூட்ஸ் நல்ல விளையினா என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாதுங்க? யுத்தம் இருக்கக்கூடாது. ஏன் யுத்தம் வரா? ஆண்டுக்கு விரோதமா தப்பு பண்ண எதிரி எழுப்பி விட்டுருவார். அவரே சண்டை மூட்டி விட்டுருவார். அப்படிதானே? சும்மா இருக்கிற அசிரியவெல்லாம் கூப்பிடுறது யார் தான்? சொல்லுங்க, யார் தாங்க? இவங்க விக்கிரகத்தை கும்பிட்டு தேவனுக்கு விரோதம் பாவம் செஞ்சிருந்தா யார் எழுப்பி விட்டுறாருங்க? எதிரிகளை கர்த்தர் எழுப்பி விட்டுருவார். இப்ப இவன் ஆட்சியில இன்னும் இல்ல, சண்டையே இல்லை. ஆனால் என்ன பண்ணாங்க? சமாதானமா இருந்துச்சு. யுத்தம் இல்லாதனால சமாதானமா இருக்கிறதுனால எல்லாம் என்ன பண்ணுதாங்க பாருங்க, வாசிங்க. சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் தான் துவங்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சுகமான என்னங்க? ஹீலிங். அங்க ஹீலிங் இருக்கு. சுகனா என்னங்க? வியாதி இல்லாம இருக்கிறது. எதுக்கு? எந்த நிழல்ல? அத்தி மரம். நீங்க ஒண்ணு விட்டுக்குது. எதை விட்டுறாங்க? மாதுளை விட்டுட்டாங்க. அர்த்தத்துல நிறைய வசனங்கள் மாதுளையோட வரும். ஆனா என்ன, ரொம்ப டைம் ஆகுதுன்னு 2 மட்டும். அப்போ அது கீழே தான் என்ன இருக்கும்? சுகம் இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம அத்தி மரமே யார் தான்? இயேசு தான். அவர் தான் நமக்கு சமாதானம். அவர் தான் நமக்கு சுகத்தை தான். அப்போ அத்தி மரத்துக்கு கீழே ஏன் இருக்கிறா? சுகமா இருப்பான், ஹீலிங்கா இருப்பான். நல்ல என்ன இருக்குங்க? குளிர்ச்சி இருக்கும். அதனால அங்க வச்சு என்ன பண்ணாங்க? பைபிளை தோராவை என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ணுவாங்க. தோராவை தியானம் பண்ணுங்கிற உட்காந்து. அதே மாதிரி தான் லேடிஸுங்க எல்லாம் அத்தி மரத்துக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்ரவேலுடைய பிள்ளைங்க இந்த திராட்சை பழத்துக்கு கீழேயும் மாதுளை பழத்துக்கு கீழேயும் அந்த அத்தி மரத்துக்கு கீழேயும் லேடிஸுங்க கன்சீவா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது கீழே உட்காந்து மேக்ஸ் போட்டு பார்ப்பாங்க. என்ன போடுவாங்க? ஏன் உன் பையன் சாலமோன் பேர் வச்சு கூட 10வது மேக்ஸ்ல 0 வாங்குறான்னா என்ன போட மாட்டாங்க? கணக்கு தெரியும். இவங்க என்ன பண்ண போனாங்கன்னா, 7ஆம் மாசத்துலயே குழந்தைங்களுக்கு இவங்க போறதெல்லாம் அது கவனிக்குமா? ஏன் இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேலுடைய இன்னைக்கு யூதர் தான் உலகத்தையே ஆள்றாங்க. அவன் தான் எல்லாமே கணக்கில் சூப்பரா பண்றான். ஏன் அப்படின்னா 7 மாசம் இருக்கும்போது கணக்கு போடும். இந்த லேடி இருக்குது பாரு, குங்குமம் பூச்சி பார்க்க உட்காந்து படிச்சுடும், ராணி புக்கு படிச்சுருக்கும், சீரியல் படிச்சுருக்கிறதுனால தான் வர்ற குழந்தை சீரியஸாகவே இருக்கும். சயின்ஸ் படிப்பாங்களாம், விஞ்ஞானம் படிப்பாங்க, எல்லாமே படிப்பாங்க. பெரிய பெரிய காரியத்தை கடினமெல்லாம் பண்ணுறதுனால தான் அந்த அத்தி மரத்து கீழே தான் பண்ணுவாங்க லேடிஸ். ஒரு கருத்து சொல்றாங்க, அவங்க அம்மா அந்த அத்தி மரத்துக்கு கீழே எனக்கு ஒரு புள்ள ஆம்பளை குழந்தை பிறந்தா அவன் ஆண்டவருக்காக கொடுத்துருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தான். இப்போ ஏசு அது வரணும்னு சொல்றாரா? உங்க அம்மா வந்து அங்க பொருத்தனை பண்ணாப்பா, அந்த பொருத்தனைய நான் அப்பவே கேட்டேன்னு சொல்றதுனால தான் இவன் வந்து ஆச்சரியப்படுறான். ஒரு விதத்துல அவன் தோரா படிச்சிருந்துக்கலாம், இன்னொரு விதத்துல அவங்க அம்மா வந்து அவன் என்ன பண்ணிக்கிறாங்க? பொருத்தனை பண்ணாங்கப்பா. அதை சொன்னதுனால தான் அவன் பெருமிச்சான்றான். எத்தனை பேர் நினைச்சு பாருங்களா இல்லையா? இந்த அத்தி பழத்தை பத்தி பேசினா இயேசு கூட பாருங்க என்ன சொல்றாங்க? சமாதானம் இருக்கும், அங்க என்ன இருக்குங்க? சுகம் இருக்கு. இங்க பாருங்க, மார்க்ல 11:13-14. அப்பொழுது இலைகளில் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இருந்தபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகள் அல்லாமல்
வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன் என்றார். அதுதான் பண்றாரு, சபிக்கிறார். அத்தி மரத்துக்கிட்ட தான் வர. நீ பாருங்க, இலை உள்ள ஒரு மரத்தை பார்க்கறாரு, இனத்தை தேடுறாரு, கனியை. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனியை தேடுவார். இந்த அத்தி மரத்தை பத்தி நிறைய ஹிஸ்டாரிக்கல் பேசி நிற்கும் போது, இந்த அத்தி மரம் வந்து பழம் விடும்போது இலை ஒன்று கூட இருக்காது. சொல்லுங்க, பழம் விடும்போது என்ன இருக்காது? இலை ஒன்று கூட இருக்காது. பழம் விட்டுச்சுன்னா இலை முளைச்சி அந்த பழத்தை காப்பாற்ற ஃபுல்லாக இலை இருக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ இயேசு ஏன் இலை உள்ள மரத்துக்கிட்ட வரான்னா அதில் என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். அந்த கனியை பாதுகாக்கிறதுக்கு தான் என்ன வரும்? இலைகள் வரும். புரிஞ்சுச்சோ? அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் மட்டும்தான் பூமிக்கு அடியில் இருக்கிற கனிமங்களை உரியிற சக்தி அதிகமாக. 21 கனிமங்களை உரியுமா. நல்லாவே எந்த மரமும் கனி கொடுக்குமா. புரியுதா அவனுங்க? இந்த மரம் இன்னும் இல்லை, கனி கொடுக்கும். இப்போ இயேசு வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. நாமும் கனி கொடுக்கல நம்மள என்ன ஆகிடும்? சபிக்கப்பட்டுக்கலாமா? ஒரு அல்ல சொல்ல மாட்டேங்க. அல்லையா? இப்போ அதுக்கிட்ட தான் தேடுறார். ஆனால் என்ன இல்லை, அத்திப்பழ காலமா இல்லைன்னா கூட அங்கங்கே ஒரு கனி இருக்கணும். இலை விட்டாலே என்ன அர்த்தம்? சில பேர் சொல்ல மாயமாலன்னு அர்த்தம். இலை விட்டாலே என்ன இருக்கணும்? இல்லைங்க, இப்போ நான் சொல்றது தமிழ் புரிஞ்சுச்சா? புளிய மரமா அத்தி மரம் பழம் விடும்போது என்ன இருக்காது? இலை இருக்காது. பழம் விட்டுச்சுன்னா என்ன வரும்? ஏன்? அப்பா சிஸ்டர் புரிஞ்சுச்சா? சிஸ்டர் சட்டில் இருக்கிற சிஸ்டம் புரிஞ்சுச்சிங்களா? ஆமீனே இல்லையா? இப்போ என்ன தேடுறாரு? கனியத்தை. என்ன இல்லை, கனி இல்லை. அதனால என்ன பண்றாரு? இலை மட்டும் அப்போ சபிக்கிறார். அப்போ கனி நாமும் கொடுக்கணும். இப்போ இவங்களும் கனி கொடுக்கணும்னாங்கிறான். என்ன கனி? உத்தம. சொல்லுங்க, உத்தம இசைவேலுன்றார். அப்ப கடவுள் எதை எதிர்பார்க்கிறாரு? கனி எதிர்பார்க்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும், கடவுள் நமக்கு பெரிய காரியம் செய்யணும், நம்ம என்ன கொடுக்கணும்லாம் மாறணும், கனி கொடுக்கலாமா? ஒரு ஆமீன் வர மாட்டேங்குத. சரி, 3வது பா, 4வது பா. நாத்தான்வேல் இயேசுவை அறிந்து அறிக்கையிடுதல். அறிக்கையிடுதல். சோத்திரம். இயேசுவை என்ன பண்றான்? நம்ம வாழ்க்கையில கடவுள் ஒரு பெரிய காத்து செய்யணும்னா நம்ம யார் அறியணும்? இயேசுவை. பாருங்க என்ன சொல்றாங்க, வாசிப்போம். யோவான் 1:49-50. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். 3 காரியம் சொல்றான். என்னது? நீர் யாரு? ரபி. ரபினா என்ன அர்த்தம்? போதகர். ஆண்டவர் இயேசுவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அற்புதர் 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 அற்புதரவே பார்த்து நிற்காத, உன்னை போதிக்கிறவனா மாறும். ஏன் அப்படின்னா, பாவம் செய்யாதபடி பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் இயேசுவும் சரிங்க ஆவின்னு நமக்கு என்ன பண்ணோம்? கண்டித்து நம்ம என்ன பண்றோம்? வெறிய அற்புதம் அடையாளம். இயேசுனா யாருப்பா? பணம் கொடுக்கு. இயேசுனா யாருப்பா? அற்புதம் செய்வாரா இப்படின் போது குணமாக்குவார். இப்படியே இருக்கக்கூடாதுங்க. நம்ம இயேசு யாருன்னா, இவன் அறிந்தது, இவர் போதகர், என்னை போதித்து நடத்துவார், கண்டித்து உணர்த்துவார். எப்பவுமே அப்படி பாருங்க. ஒரு தேவனை அற்புதராக பார்க்காதீங்க. இவன் பார்க்கறான், இவர் யார்? இவர் போதகர். அது சொல்ல மாட்டேங்க. 2வது பிலிப்பே சொல்றான், இவர் யோசேப்புடைய குமாரன். இவர் சொல்றாரு, தேவனுடைய குமாரன், the son of God. யோசேப்பின் குமாரன் இல்லப்பா. அவன் அப்படிதானே போட்டுக்குது. என்ன குமாரன்? தேவன் குமாரன். என்ன அர்த்தம்? சன் ஆஃப் காட், பிதாவுடைய குமாரன். பிலிப்பே சொன்னாரு, இவர் யாரு? யோசேப்பின் குமாரன். ஆனா இவர் சொல்றாரு, இவர் கண்டறிந்தது சொல்றார், இவர் யோசேப்பின் குமாரன் அல்ல, இவர் பிதாவுடைய குமாரன். கரவயத்தால சொல்ல மாட்டேங்கல்ல லோயா. 3வது சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜா. அந்த பாட்டு ஒன்று, இஸ்ரவேலின் ராஜா, மகிமையின் ராஜா அப்படின்னு வருத. இந்த பாட்டெல்லாம் இங்கிருந்து தான் எழுதுகிறேன். இவர் இஸ்ரவேலின் ராஜா. பரலோகத்துக்கு நேரம் சொல்லுங்க பார்க்கலாம், எங்களுடைய ராஜா நீர்தான், எங்களை போஷிக்கிறவர் நீர்தான், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான். இந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இந்த சங்கீதத்தில் இந்த 5வது சங்கீதமா 5வது சங்கீதம் பாருங்க, 2வது வசனம். எல்லாம் 5வது போடாது, நீ அப்படியே விட்டுரு, அப்படிங்க பாருங்க. எல்லாருக்கும் எல்லாம் சங்கீதம் இப்போ எடு, பைபிள் இவ்வளோ நாள் எடுக்காது, இப்போ பைபிள் எடுங்க. சங்கீதம் 5வது சங்கீதம் கர்த்தாவே, 2வது வசனம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். இனத்தை ஏத்துன்னு வந்து நிற்கிறாரு விண்ணப்பத்தை. இது யார் எழுதின சங்கீதம்? தாவீது. என் ராஜாவே, இவனே ராஜா தான்,
நான் ராஜா இல்ல, நீர் தான் யாரு? ராஜா. காலையில என்னத்தை எடுத்துட்டு வந்து நிப்ப? விண்ணப்பம். நீ ரிக்வெஸ்ட் எழுதிட்டு போய் நிக்கிற மந்திரி கிட்ட கீச்சு போட்டு போயிடுறா. அவங்ககிட்ட கொடுத்தவங்க விண்ணப்பம் செல்லாதுங்க. காலையில யார்கிட்ட கொடுக்கணும்? தேவன் கிட்ட விண்ணப்பம். இவனே ராஜாதான். இவன் சொல்றான் நான் பூஜா. சபன் வரும்போது ஜபன் வரும்போது ப்ரமோஷன் எதுவும் கிடையாது. நீர் தான் என்னுடைய ராஜா. கர்மத்தில சொல்ல மாட்டேங்க. சத்தமா சொல்லுங்க, நீ என் ராஜா, என் தேவன், என் வேண்டுதலின் சத்தத்தை கேள். கர்த்தாவே அதிகாலையில என் சத்தத்தை கேள். அதிகாலையில பெட்டிஷனோடு நின்றுடணும். யார் கேட்டா? நான் கூட எங்க ஏரியால காவா போடு பெட்டிஷன் கொடுத்து போய் பெட்ரோல் தான் போய் தீர்ந்து நிற்கிறது தவிர இன்னும் வரல. காவா வாய் கூட வர மாட்டேது. அப்ப நம்ம யார்கிட்ட நிக்கணுன்றாரு? தேவன் கிட்ட நில்லுங்க, கர்த்தர் கிட்ட நில்லுங்க. அவர் தான் எல்லாம் செய்கிறார். சொல்ல மாட்டேங்கல லோயா. அப்ப சொல்றாரு பாருங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாரு வாசிப்போம். அவன் இப்படி 3 அறிஞ்சவன சொல்றாரு. கர்த்தர் என்ன? இயேசுவும் யாக்கோபும். இல்ல அதுக்கு முன்னாடி அதற்கு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றான். இப்ப சொல்றேன், இதை விட உனக்கு என்ன செய்வேன்? பெரிய எப்போ நத்தானுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் கடவுள் ஏன் செய்கிறார் அப்படின்னா, அவன் தேவனை அறிந்தான். அவர் யார்? அவர் யார்? ரபி, போதகர். அவர் யார்? தேவனுடைய குமாரன். 3 இஸ்ரவேலின் ராஜா சொல்லும் போது, அறிக்கை பண்ணும் போதுதான் உன் வாயில கடவுளை நீ அறிந்ததை அறிக்கை பண்ணும் போதுதான் உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். சொல்ல மாட்டேங்க. கர்மத்தில சொல்ல மாட்டேங்க. லோயா சொல்ற, இவைகளை பார்க்கல பெரிய காரியத்தை செய். இதை பார்க்கல பெரிய காரியத்தை. இப்போ சொல்றேன், 1.5 லட்சம் கொடுத்து கவலைப்படாது. 15 லட்சம் கொடுக்குறவெல்லாம் எழுப்பு. நல்ல சொல்ல மாட்டேங்க. 5 லட்சம் கொடுக்குறோம். இவைகளை என்ன காரியம் செய்வாய்? பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் வந்து சொல்ல பாருங்களா லோயா. கர்ம வைத்து சொல்ல பாருங்க, என் தேவனை அறிகிற அறிவுதான் அவரிடத்துல எனக்கு பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். கர்ம வைத்து சொல்ல பாருங்க, என் தேவன் என்ன காரியம் செய்வார்? பெரிய காரியங்களை நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஆச்சரியமான வல்லமையான காரியங்களை அவர் செய்வார். ஒரு ஆமே சொல்ல மாட்டேங்கிற ஆமே. இப்ப கடைசியா முடிக்க போறேன். இயேசுவும் யாக்கோபும். சிஸ்டர் எல்லாம் என்ன கவனிங்க. இயேசுவும் யாக்கோபும். இது அவங்க நீங்க எழுத வேணாம். இப்ப எழுதுதுன்னா கூட எழுதிக்கோ. யாக்கோபுன்ற பாருங்க. யோவான் 1:51, ஆதியாகமம் 28:11-13 எழுதிட்டியா? நான் மீண்டும் சொல்றேன். யோவான் 1:51, ஆதியாகமம் 28:11-13 எழுதிட்டு தானே? ஏதுல ஆதியாகமம் கொஞ்சம் பாதியில் இப்போ ஆதின்னு போகுது, மீதி அப்புறம் போடு. சரியா? இவன் 2 வருஷம். இவன் பாரு தலைப்பு சொல்லுங்க, இயேசுவும் யாக்கோபும். இவ படிங்க எல்லாம் ஒண்ணா போடுப்பா. யோவான் 1:51 எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது யாருக்கு கொடுத்த ஆசீர்வாதம்? அங்க போட்டுக்கிறோம். இயேசுவும் யாக்கோபு. இப்ப சொல்றாரு, வானம் இன்னைக்கு என்ன பண்ணிக்குது? திறந்துக்குதா இல்லையா? இப்ப தூதர்கள் யாரு கிட்ட இருந்து ஏறுறாங்க இறங்குறாங்க? யாக்கோபு கிட்ட. இயேசு சொல்ல, என்னிடத்துல இருந்து என்ன பண்றாங்க? ஒரு முறை இன்னொரு முறை வாசிமா சொல்லுங்க. வாசிங்க சிஸ்டர். ஓகே, நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாசிங்க. வானம் திறந்துக்குதா? பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து என்னிடத்துல என்ன பண்ண ஏறுறதும் இறங்குறதும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். இது யாரு சொன்னது? இயேசு. ஆனா யார் கொடுத்த ஆசீர்வாதம் இது? யாக்கோபு. இப்ப நம்ம வித்தியாசத்தை பார்க்க போறோம். இயேசுவுக்கும் யாக்கோபு. ஆனா சொல்ற, வானம் திறந்துக்குது. இப்ப யாக்கோபுக்கு வானம் திறந்துச்சா இல்லையா? கட்டளீங்களா? இப்ப யாக்கோபுக்கு பாருப்பா. யாக்கோபு போட வாசிங்க. எல்லாம் ஒண்ணா வாசிங்க. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அப்ப பாருங்க, என்னது? ஒரு ஏணி வைக்கிறாங்க,
அந்த பூமியிலிருந்து அது வானம் வரைக்கும் என்ன பண்ணிக்குது? எட்டுகிறது. எட்டுக்குது. அப்ப என்ன திறந்துக்குது? வானம் திறந்துக்குது. அப்புறம் அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அதற்கு மேலாக யார் நின்றார்? கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த பிக்சர் பார்ப்போம். இந்த பிக்சர்ல யாக்கோபு கண்ட தரிசனம் பாருங்க. போடப்பா அந்த பிக்சரை. எதுல பத்துனுக்கிறாரு? பெரிய கல்லா போட்டுக்கிறாங்க. கரெக்டா? கல்லை போட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங்க என்ன போட்டுக்கிறாங்க? ஒரு தலைக்காணியும் போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா? கண்ணில் ஒல்லாயாக்குதா? சொல்லுங்க, என்ன போட்டுக்கிறாங்க? கல்லை வச்சுட்டாங்க. அவங்க பைபிளை சொல்லுது அவன் தலைக்காணியா எதை வச்சான். ஆனா இவங்க தலைக்காணி மேல என்ன வச்சுக்கிறாங்க? நாங்க வரையில அது ஃபேஸ் எதுல எந்த புக்கில் இருந்து எடுத்தோம் நம்ம? அந்த கூகுள் குரோம்ல மேப் அது என்னதுங்க, அது வால்பேப்பர்லேருந்து எடுத்தோம். என்ன போட்டுக்குது? இப்போ ஏணி போட்டுக்குதா? சொல்லுங்க, ஏணி போட்டுக்குதா? ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன இருக்குது? கீழேங்கிறா மேலே என்ன போட்டுக்குது? ஏணி போட்டு. இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் போடும். இப்போ சைடில் இந்த ஊர் இப்போ நேராக பத்துட்டு இருக்கிறாரு. கரெக்டா இல்லையா? கையில் என்ன இருக்குது? ஒரு கோல். இப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த ஏணி மேலே தூதருக்கு என்ன பண்ணுறாங்க? பறக்கிறாங்களா ஏறுறாங்களா? ஏறுறது இறங்குறது. பார்த்துட்டியா? பார்த்து அடுத்த பிக்சர் 3. இப்போ பாவம்னு சொல்லி என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? யாக்கோபுக்கு துணியை கொஞ்சம் போத்தி விட்டுக்கிறாங்க. கரெக்டாக? குளிர்னு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? போத்திட்டுக்கிறாங்களா இல்லையா? போத்திட்டுக்கிறாங்க. 3வது பிக்சர். தூதருக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறார். புரியுதா இல்லைங்க? தூதருக்கு மேலே அது மஞ்சள் கலரில் போட்டுக்குதுங்க. நிற்கிறதில்ல. இதற்கு மேலாக அந்த ஏணிக்கு மேலே யார் நின்றார்? கர்த்தர்ன்றது யாரு? இயேசுதான். இப்போ கவனிங்க. இப்போ யோவான்ல இப்போ கம்பேர் பண்ண அந்த மேலுக்கு தான் இப்போ எங்க வந்துக்கிறாரு? சொல்லுங்க, மேலுக்கு தான் எங்க வந்துக்கிறாரு? கீழே வந்துக்கிறார். அதான் சொல்றாரு, நில் ஆம்ஸ்டாங்க எதுல? நிலால நடந்தது. அவர் சொல்றாரு, நான் நிலால நடந்தது பெருசு இல்லைங்க, உலகத்தை படைத்த தேவன் எருசலேம்ல நடந்ததுதான் பெருசுன்றார். இப்ப மேல இருக்கிற கடவுள் இங்க வந்துட்டாரு, கீழே வந்துட்டார். ரெண்டாவது அந்த மேல எதுக்கு மேல நின்றுந்தாரு? ஏணிக்கு மேல. இங்க இப்ப என்ன இல்ல? ஏணி இல்ல. ஏன் ஏணி இல்ல? வாழ்க்கையின் உயர்வான ஏணியை யார்தான்? சொல்லுங்க, யார்தான்? இயேசுதான் வாழ்க்கையுடைய ஏணி. உன்னை உயர்த்துகிறவர் யார்தான்? தேவன் தான். இயேசுதான் உனக்கு வாழ்க்கையில இப்ப புதிய ஏற்பாடுல அவர் என்னவா இருக்கிறாருங்க? நம்ம வாழ்க்கையில ஏணியா இருக்கிறார். அவர் தான் நம்மை உயர்த்துகிறவர். சொல்லுவாங்களா? இப்ப இங்க என்ன இல்ல? யாக்கோபுடைய ஏணி இல்ல. ஏன் ஏணி இல்ல? அவர் தான் நம்முடைய உயர்த்துகிற கர்த்தர். சொல்லுவாங்களா? மூன்றாவது, தூதர்க அந்த ஏணி மேல என்ன பண்ணாங்க? ஏறினாங்க. இப்ப ஏணி இல்ல. இப்ப ஏணி மேல ஏறுறவங்கள தூதர்க பறந்து வர்றோம். சொல்லுங்க, என்ன வர்றோங்க? பறந்து அந்த ரெக்கை வச்சு பறக்கிறோம். ஏன்? அதிவேகமாய் நமக்காக இயேசுக்காக செயல்படுறவங்களா மாறுறாரு. கர்மத்தில் சொல்ல மாட்டேங்க. இப்ப நடக்கிறவங்களா இல்ல, என்னவா இருக்கிறாங்க? பறக்கிறோம். இயேசுடைய லைஃப்ல ஆகட்டும், நம்ம லைஃப்ல ஆகட்டும், பேதுரு காப்பாத்த கூட யார் வந்தாங்க? தூதன் நடந்து வரல. ஒரு இரவு காத்தால வெட்டிடும். நடந்து வந்தா போய்க்க முடியாது. எப்படி வராங்க? பறந்து வந்தார்கள். எத்தனை பேர்ல சொல்ல பாருங்களா? லோயா. சத்தமான சொல்ல மாட்டேங்கல. லோயா. இப்ப நீங்க சொல்லுங்க, மேலுக்கு தான் இங்க வந்தாரு, கீழே வர எதற்காக? அவர் இருக்கிற இடத்துல நம்மை உயர்த்துவதற்காக. இனி ஏன் யார் தான்? இயேசுதான். இப்ப தூதர்கள் நமக்காக நடந்து செயல்படுறவங்கள வேகமாய் பறந்து செயல்படுறவங்களா மாறுறார். அல்ல சொல்ல மாட்டேங்கல. லோயா. இப்ப பாருங்க, இப்ப ஒரு வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கல. எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, நம்ம ஞானஸ்தானம் எத்துமே அவரோடு கூட நம்மளை என்ன பண்ணாரு? எழுப்பு. ஒருத்தர் சொல்ல நம்ம எல்லாம் எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பறந்து நம்ம ஏணி இல்லாம எது வரைக்கும் உயர்த்துகிறார்? உன்னதம். யாருக்கு? உலகத்திலே ஒரு தம்பி இருக்கிறான். அவன் ஒருத்த என்ன சொன்ன, எம்டெக் படிச்சுக்கிறான். உனத்து எம்எஸ்சி காடியை முடிச்சுக்கிறான்.
என்னதான் பண்ணாலும் பக்கத்தில் உட்கார மாட்டேங்க. நான் சொல்றேன், டே தம்பி உக்காருங்கடா உக்காருங்க. இல்லை, எங்க அப்பா கத்து குத்துக்கிறாரு, பாஸ்ட்டுங்க பக்கத்தில் உக்காரக்கூடாது. நான் கெஞ்சிறேன், வானாடே உக்காடுற பக்கத்தில், அப்படி எல்லாம் பண்ணாதடான்ற. பாருங்க, பாஸ்ட் பக்கத்திலே உக்காரத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னா, அப்படி நம்ம ஸ்டேட்டஸ் ஒரு சில பேர் எதிர்பார்க்கறாங்கன்னா, உன்னதங்கள் உலகத்தை படைத்த கடவுள் நம்மை அவருக்கு பக்கத்துல உட்கார வச்சு சமமாக்குற கடவுள். அவரோட கூட எப்படி மேல கீழே என்ன சமமா? இப்படிப்பட்ட உலகத்துல தெய்வம் யாரும் இல்லை. உடைய உயர்வு யாரோட? இயேசுக்கு பக்கத்துல. நீங்க மாம்சத்துல நீங்க உக்காந்து இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்துங்கலாம் சொல்லுங்க, நான் உன்னதங்களில் யாரோட உக்காந்துக்கிறேன்? ஆத்துமால இயேசுவோட. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்கும். எது மேல சொல்ல பாருங்களா லோயா. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை படிச்சு நான் முடிக்க போறேன். வாசிங்க. யோவான் 21:14. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இந்த தரிசனத்துல யார் இருந்தார்? நத்தானியேலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தான். இந்த வாழ்க்கையில பெரிய காரியன்றது என்னன்னா, நம்ம வாழ்ந்து மரித்து உயிர்த்து யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். கருவை தலை சொல்ல மாட்டேங்களா லோயா. உன் வாழ்நாள் தரிசனம் என்ன? நான் கர்த்தருக்குள் வாழ்ந்து கர்த்தருக்குள் மரித்து உயிர்த்தெழுந்து யாரை பார்க்கணும்? இயேசு. அவன் வாழ்க்கையில பெரிய காரியம் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கணும். உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் என்னங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் பார்க்கணும். அதுதான் இருக்கிறதுல என்ன காரியம்? பெரிய காரியம். நம் கண்களை